சந்தோஷம். என்ன வாரிசு கொடுத்துருக்கேன்? என்ன வாரிசு சொன்னேன்? அவ்வளவுதானே? வேற என்ன? சந்தோஷம். யாருக்கு? உனக்கு தானா? என்ன படிச்சிருக்க? தலையை காட்டு. முதல்ல பிள்ளைய என் கையில கொடு. இந்திராமா, ரொம்ப சந்தோஷம்டா. சரி, இந்த அப்ப என்ன கேட்டேன் உன்ட்ட? சந்தோஷம். சரி, சந்தோஷம்டா. முதல்ல நல்ல வார்த்தைகளும் நான் கொடுக்கறத வாங்கிக்க, அதுக்கப்புறம் நீ செலுத்துறத செலுத்திக்க. சரியாடா மகளே? இந்தா இதை நல்ல வார்த்தைகள் எடுக்கணும். பிள்ளைக்கு எந்த குறையும் வராது, எந்த பிரச்சனையும் வராது, உடல் ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதே போல நாவல உட்கார்ந்து படிப்பறிவை நல்ல அறிவை ஏற்படுத்தி கொடுத்துறேன். அதே போல நல்ல உத்தியோகத்தில் உட்கார கொடுக்குறேன். அதே போல நல்ல வார்த்தைக்கும் உன் குடும்பத்துக்கு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குறேன். முக்கியமா நல்ல வார்த்தைக்கும் உனக்கு நீ வருமானத்தில் உட்காரணும்னு ஆசைப்பட்ட கேட்டேன் இல்லையா? நல்ல வார்த்தை கேட்டு அதுக்கான காலத்தையும் சொல்லிடுறேன். கண்டிப்பா நல்ல வார்த்தை கேட்டு ஒரு இடங்கள் இருக்கு, அந்த இடத்துல முடிச்சு கொடுத்துட்டு உனக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன். நல்ல வார்த்தை கேட்கலாம் மகளே, அதுக்கான காலத்தை சொல்லிடுறேன். இருந்தாலும் நல்ல வார்த்தை கேட்டு, அதாவது 6 மாசத்துல இருந்து 1.5 வருஷம். 6 மாசம் இருந்தா, அப்ப 6 மாசத்துக்கு அப்புறம் 1.5 வருஷம் ஆயிரும். அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்காது சொல்றப்படல. ஆனா கண்டிப்பா அமைச்சு கொடுத்துறேன், மறந்துடக்கூடாது. சரி, நல்ல வார்த்தை கேட்கணும். அதாவது எந்த பிரச்சனையுமே வராது வாழ்க்கையிலையும். உங்க குலதெய்வத்தையும் கூட வந்து பாடி கொடுக்குறேன், மறந்துடக்கூடாது. இந்த கனியை நல்ல வார்த்தை கேட்கணும். மஞ்சள் துணியில முடிஞ்சு வச்சுக்க. 11 ரூபா காணிக்கை எடுத்துக்க. பக்கத்துல 11 ரூபா காணிக்கை எடுத்துக்க. விடாம விளக்கு போடு. விடாம 11 ரூபா காணிக்கை எடுத்து வச்சுக்க. ஒரு 32 நாளைக்கு. எத்தனை நாளைக்கு? இந்திரா மகளே, இந்த விதியை பயன்படுத்திக்க. இப்ப என்ன வேணும்? சரி, நல்ல வார்த்தை கேட்கணும். உனக்கு கண்டிப்பா அந்த யோகம் இருக்கான்னு பார்த்தேன். நல்ல வார்த்தை கேட்டு வெகு விரைவிலே அமைச்சு கொடுக்குறேன். வெகு விரைவிலே அமைச்சு கொடுக்குறேன், மறந்துடக்கூடாது. அந்த காலம் கூட சொல்றேன். சரி, நல்ல வார்த்தை கேட்கணும்னு சொல்ற வார்த்தை புரியுதுல. உன் குலதெய்வத்துக்கு ஒரு தடவை போயிருங்க, மறந்துடக்கூடாது. உன் குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க, யோகத்தை அமைச்சு கொடுக்குறேன். போதுமா? நான் சொல்ற வார்த்தை புரியுதா? நீ நாளைக்கே போனாலும் அதுக்கப்புறம் நான் யோகத்தை அமைச்சு கொடுக்குறேன். வார்த்தை கவனிக்கணும். நீ நாளைக்கு ஒரு குலதெய்வத்துக்கு போனாலும் உனக்கு யோகத்தை அமைச்சு கொடுக்குறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பின்தொடர்ந்துகிட்டே இருப்பேன் நான். எப்படி? பின்னால வந்துகிட்டே இருப்பேன். நீ உன் குலதெய்வத்துக்கு என்னைக்கு போறியோ அதுக்கப்புறம் தடையை உடச்சு கொடுத்து டபக்குன்னு உனக்கு நான் தொடங்க வச்சுருவேன். இப்படின்னு அர்த்தம். சரிதானா மகளே? சொல்றாங்க. அதெல்லாம் சரியாயிரும். எங்கடா காப்பு? போட்டு விட மாட்டியா? யாரு கூட வந்து போட்டு விட சொல்லு. சாரம் வேண்டாம் இல்லையா? எனக்கு சுருட்டு முதல்ல பார்த்து வச்சு கொடு. எடுத்து கொடுப்பேன். மணியில் மட்டும் அவ்வளோ சார். இன்னும் அவங்கள பற்றி சொல்கிறான். சந்தோஷமா? சரியா? உனக்கு கண்டிப்பா எந்த குறையும் இல்லாம வாழ வச்சு காட்டிடுறேன். குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சரியாகி கொடுத்தாரு, மறந்துடக்கூடாதாய். இது வீட்டு நிலையில ஏற்கனவே வீடு கொடுத்துருக்கேன். இந்த வீதி நேரத்தில் தண்ணி வந்து தெரிஞ்சு போய்